ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம். டூரிஸ்ட் ஃபேமிலி திரை விமர்சனம். வாங்க நிகழ்ச்சிகளை போகலாம். அறிமுக இயக்குனர் அபிஷேக் ஜீவந்தன் இயக்கத்தில் சசிகுமார் சிம்ரன் நடிப்பில் உருவாகி இன்று திரையரங்கில் வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி. குட் நைட், லவர் போன்ற தரமான படங்களை தயாரித்த $1 மில்லியன் ஸ்டுடியோஸ் தான் இந்த படத்தையும் தயாரிச்சிருக்கு. இந்த படத்தில் டீசர் வெளிவந்த நாள்லேருந்தே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உண்டானதும் என்னவோ கண்டிப்பாக இது பந்தயம் அடிக்கும் என ரசிகர்கள் கூறி வந்த நிலையில் மாபெரும் எதிர்பார்ப்புடன் இன்று வெளிவந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம் தான் ரசிகர்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ததா இல்லையா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த திரை விமர்சனம் 2 நாளைக்கு முன்னாடி போட வேண்டியது, நான் இன்றைக்கி தான் எனக்கு டைம் கிடச்சி நான் இன்றைக்கி போடுறேன். இதனுடைய கதைக்களம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இலங்கையில் பொருளாதார கஷ்டம் காரணமாக சசிகுமார் சிம்ரன் தங்களது குடும்பத்துடன் தமிழ்நாட்டுக்கு வந்தடைகிறாங்க. ராமேஸ்வரம் வரும் சசிகுமார் குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா கடற்கரையில் தமிழக காவல்துறையிடம் வந்து தங்கி சிக்கிக்கிறாங்க. ஆனால் போலீஸ் அதிகாரியாக இருக்கும் ரமேஷ் திலக் இவர்கள் நிலைமையை புரிந்து கொண்டு விட்டுவிடுகிறார். பின்பு சிம்ரன் அண்ணனாக வரும் யோகிபாவின் உதவியோடு சென்னை வருகிறார்கள். அங்கே ஒரு காலனியில் அவங்க வந்து தங்க இடமும் அவர்களுக்கு வசதியும் யோகிபா அவர்கள் செஞ்சு தராங்க. சசிகுமார் தனக்கென்று ஒரு வேலையை தேடிக்கொள்கிறார். அந்த காலனியில் உள்ள அனைவருடனும் அந்நியமாக பழகி நல் உறவை ஏற்படுத்திக் கொள்கிறார். இந்த நிலையில் தான் ராமேஸ்வரத்தில் திடீர்னு ஒரு குண்டுவெடிப்பு ஏற்படுது. இதற்கு காரணம் யார் என்று தெரியாமல் இருக்கும் நிலையில் இலங்கையிலிருந்து வந்த சசிகுமார் குடும்பம் தான் காரணம் என போலீசார் நினைக்கிறார்கள். அந்த குடும்பத்தை பிடிக்க தீவிரமாக இறங்குகிறார்கள். இலங்கையிலிருந்து பல கஷ்டங்களை கண்ணீருடன் சுமந்து வரும் நிலையில் சென்னையில் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வரும் இந்த குடும்பத்திற்கு இதன் பின் என்ன ஆனது என்பது தான் படத்தோட மீதி கதை. சரி, படத்தை பற்றி என்ன ஒரு அலசலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சசிகுமார் சிம்ரன் முதல் படத்தில் நடித்த ஒவ்வொரு நடிகரும் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அந்த கதாபாத்திரத்துக்கு பக்காவாக உயிர் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். கதாநாயகனாக சசிகுமார் வந்து பார்த்திங்கன்னா இலங்கையிலிருந்து குடும்பத்தை அழைத்து கொண்டு சென்னைக்கு வந்து எப்படி வாழப்போகிறோம் என்ற ஒரு தவிப்பு ஒரு பக்கம், அப்படியே என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் என பொறுப்புடன் உள்ள கணவராக நல்ல தந்தையாகவும் திரையில் வந்து தெரிகிறாங்க. கதாநாயகியாக சிம்ரன் குடும்ப தலைவியாக தனது குடும்பத்தின் ஆணிவேராக நடித்த கதாபாத்திரத்தை சிறப்பாக நடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். சசிகுமார் சிம்ரன் மகனாக நடித்த மிதுன் மற்றும் கமலேஷ் இருவர் நடிப்பும் மிகச்சிறப்பு. குறிப்பாக குட்டி பையன் கமலேஷ் நடிப்பில் அனைவரும் தூக்கி சாப்பிட்டு விட்டார்னே சொல்லலாம். பயங்கரமான பாராட்டுகள் வந்து அவர் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் MS பாஸ்கர் சொல்லவே தேவையில்லை. இளங்கோ, குமரவேல், ஸ்ரீஜா ரவி, யோகி பாபு, பகவதி, சுதர்ஷன், ரமேஷ் திலக் என அனைவரும் தங்களது நடிப்பு மூலம் படத்தை வந்து ரொம்பவே கலர்ஃபுல்லாக ஆக்கியிருக்காங்க. இது வந்து இயக்குனர் அபிஷேக் ஜீவந்தன் அறிமுகம் என்று சொன்னால் நம்பவே முடியாத அளவுக்கு பல கச்சிதமான இயக்கத்தை வந்து அவர் எதிர்பார்த்திருக்கிறார். யதார்த்தமான இயக்கம், மனிதத்தை பேசும் திரைக்கதை, மனதை தொடும் காட்சிகள், கதாபாத்திரங்களின் வடிவமைப்பு என டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தின் மூலம் நாம் அனைவரும் அழகாக பயணத்துக்கு அழைத்து செல்கிறார். முதல் காட்சியிலிருந்தே படம் விறுவிறுப்பாக துவங்கிறது. எங்கேயாவது தொய்வு ஏற்படும் மைனஸ் பாயிண்டாக அதை கூறிவிடலாம் என பார்த்தால் அதற்கு கொஞ்சம் கூட கொடுக்கவில்லை இயக்குனர் அபிஷேக் ஜீவந்த். அவருக்கு ஒரு பெரிய பாராட்டுகள். இலங்கையிலிருந்து பல கஷ்டங்களை சுமந்து வரும் பலரையும் அகதிகள் என குறிப்பிடுகிறார்கள். ஆனால் நாம் எந்த நாட்டிற்கு புலம்பெயர்ந்தாலும் அங்கு அன்பால் மனிதர்களை சம்பாதித்து விட்டால் நம் அகதி இல்லை என்ற அழகிய மனிதனையும் பற்றி பேசுவது தான் இந்த படம். இது நம் மனதை தொடுகிறது. அதை இப்படத்தில் கூறியதற்கு இயக்குனர் அபிஷேக் ஜீவந்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷான் ரோல்டன் பாடல்கள் படத்துடன் இணைந்து மனதை தொடுகிறது. அதே போல் ஒவ்வொரு காட்சி அமைப்புகளும் ஷான் ரோல்டன் அமைந்துள்ள பின்னணி இசை படத்திற்கு ஒரு மிகப்பெரிய பலனே சொல்லலாம். ஒளிப்பதிவு மற்றும் எடிட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்குது. இதனுடைய ப்ளஸ் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா சசிகுமார் சிம்ரனுடைய நடிப்பு, அனைத்து நடிகர்களுடைய பங்களிப்பு, மனிதநேயம் பற்றி பேசிய அழகான திரைக்கதை, ஷான் ரோல்டனுடைய பாடல்கள் மற்றும் பின்னணி இசை, அபிஷேக் ஜீவந்தனுடைய இயக்கம், இது எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. மைனஸ் பாயிண்ட்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. மனிதர்கள் மனித நேயத்துடன் இருந்தால் யாரும் இவ்வுலகில் அகதி இல்லை என்றது தான் ஒன்லைன் ஸ்டோரியை பெரிய பில்டப் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அதை பேசிய இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியை அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு தரமான படைப்புனே சொல்லலாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டாப் 5 வந்து பார்த்திங்கன்னா 3.75 ரேட்டிங் போட்டு இந்த படத்தை வந்து பார்த்து மக்கள் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓவராலாக நல்ல ஃபீட்பேக்கும் அந்த படம் வந்திருக்கு. நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். வேறொரு நியூஸில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.